2020 ஏற்பாட்டை பாருங்க பிள்ளையார். திணிவு கெபிரலைமையுடைய ஒரு சீரான குற்றி தொடக்கத்தில் ஒரு கரடான கிடைத்தளத்தின் மீது ஓய்வில் இருக்கின்றது. பின்னர் பூஜ்ஜியத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் ஒரு கிடைவிசை பி அக்குற்றி மீது பிரயோகிக்கப்படுகிறது. உராய் விசை கேபிடல் என்க. முதலாவது, மேற்குறித்த நிலைமைக்கு குற்றின் ஒரு சுயாதீன பொருள் வரிப்படத்தை வரைந்து எல்லா விசைகளையும் பேருடுக. அப்ப முதலாவது நான் சுயாதீன விசை வரிப்படம் வரைய போறோம் இல்லையா. ஆகவே இது ரெண்டையும் நான் பிரித்து வச்சிருக்கேன். இது மேசை, இது பெட்டி. அப்ப இதுல இவர சொந்த நிறை எம் தந்திக்கிறதுனால கேபிட்டல் எம்ஜியை கொடுக்கணும். கேபிட்டல் எம்ஜி எம் தந்திக்கிறது கேபிட்டல் எம்ஜி. இங்கால விசை இழுவை விசை பி, இங்கால உராய் விசை எஃப், இவ்விடத்துல 7 மரதாக்கம் ஆர். இந்த இழுவிசை மாற கரெக்ட தன்மைங்கிறதுனால இந்த ஆர் மாறும். இந்த புள்ளி பற்றி கவிழும் கணத்துல இந்த ஆர் இவ்விடத்துல வந்துடுவார். சரியா பிள்ளையா? ஓகே. இப்ப இதுல முக்கியமான விசை எஃப் எம்ஜி ஆர் பி. இது ஆர் அல்லது என் அல்லது மரதாக்கமே அதை வந்து கொடுக்கலாம். முதலாவது பார்ட். இரண்டாவது பார்ட், தொடக்க நிலைமையிலிருந்து குற்றி 6 முடுகளுடன் செல்லும் வரைக்கும் பிக்கு எதிரே கேபிட்டல் எஃபின் வரைவை பரும்படியாக வரைக. எல்லை உராய் விசை எஃப்எல்ஐயும் இயக்கவியல் உராய் விசை எஃப்டியையும் இவ்வரைவில் குறிக்கிறது. அப்ப இந்த வரைவு நமக்கு தெரியும் 45 பாகையில இப்படி வரும். இது எஃப்எல் எல்லை உராய் விசை எஃப்எல், இது எஃப்டி, இது எஃப்எல் அல்லது இது எஃப் உராய் விசை எஃப். இந்த எஃப்எல் இங்கேயும் குறிக்கலாம். எஃப்எல் பெருமானம், எஃப்டி அதுக்கு கீழே இருக்கும். எஃப்டி எஃப்எல்லுக்கு கீழே இருக்கும். உச்சகட்ட விசை வந்து எல்லை உராய் விசை ஆகிக்கும். மூணாவது பார்ட், இதை நான் அழிப்போம் இல்லையா. மூணாவது பார்ட் எந்த எழுதுறேன். மூணாவது பார்ட், எல்லை உராய்வு குணகம் மியூஎலுக்கும் இயக்கவியல் உராய்வு குணகம் எம்டிக்கும் இடையே உள்ள கோவை எழுதட்டான். நமக்கு தெரியும் எஃப் சமன் மியூ இன்டு ஆர். இப்போ எல்லை உராய்வு விசை எஃப்எல்லுக்கும் ரெண்டுக்கு மாறும் வரைக்கும் பிள்ளையார். அப்ப நமக்கு எஃப் சமன் மியூ ஆர் நமக்கு தெரிஞ்ச மனசுக்கு வச்சுக்கணும். அப்ப ஆருக்கு பல எம்ஜி வரும். ஆர் நாம எடுத்து பிள்ளையார். ஆகவே எல்லை உராய்வு விசை மியூ எல் சமன் எல்லை உராய்வு நிலையல் உராய்வுக்கு நம்ம மியூ எல் சமன் எல்லை உராய்வு விசை எஃப்எல் இங்கு மறுதாக்கம் எம்ஜி. அதே போல மியூ டி டைனமிக் இயக்கவியல் உராய்வு குணகம் சமன் இயக்கவியல் உராய்வு விசையின் கீழ் எம்ஜி. நமக்கு ஏழுக்கு பிள்ளையார் இந்த கோடு வந்து மாறாம அப்படியே போகும். உனக்கிட்டா நீங்க அந்த புக் இந்த புக்கை ரிஃபர் பண்ணி போட்டு வளைகோட்டாக்குறதவில்லை. ஏழை பொறுத்த வரைக்கும் இந்த கோடு இயக்கவியல் உராய்வு விசை தொடர்ச்சியாக மாறாமல் கிடைக்கும். சரியா பிள்ளையார்? அப்ப 5ல ஏ பாட்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் பிள்ளையார். இப்ப பி பாட்டுக்கு வருவோம். B part. முட்சில்லு செலுத்துகை ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மோட்டார் கார்களில் என்ஜின் அச்சாணிகள் மூலம் முட்சில்லுகளுடன் இணைக்கப்பட்டு கார் செலுத்தப்படுகிறது. ஒரு கிடை நேர் கரட்டு தார் வீதியில் செலுத்தப்படும் உருவில் காட்டப்படும் ஒரு முட்சில்லு செலுத்துகை மோட்டார் காரை கருதுக. டயர்களுக்கும் தார் வீதிக்கும் இடையே உள்ள உராய்வு குணகங்கள் இயக்கவியலையும் நிலையிலும் இயக்கவியலை தாராங்க. மியூஎல் சமன் தசமட்டு இயக்கவியல் சமன் தசமஞ்சு. வேறு விதமாக குறிப்பிட்டால் ஒழிய கீழே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கையில் செலுத்தப்படும் மோட்டார் கார் மீது தாக்கும் எல்லை அல்லது இயக்கவியல் உராய்வு விசைகளை மாற்றம் கருது. இது அர்த்தம் என்ன அப்படியா? டயர் சாதாரணமாக இயங்கக்கூட டயர்ல தாக்குறது நிலையல் உராய்வு விசை. நிலையல் உராய்வு விசை. பிரேக் அடிச்ச உடனே தேஜிக்கு போக்குள்ள தாக்குறது இயக்கவியல் உராய்வு விசை. நிலையலையும் இயக்கவியலையும் பிரித்து பார்க்கிற ஒரே ஒரு கான்செப்ட் என்ன பிள்ளையால் சார்பு இயக்கம். அப்ப ஆரம்பத்துல டயர் இப்படி இயங்க கூட டயர்ல தாக்குற விசை வந்து நிலையல் உராய்வு விசை ஆகும். என்னன்னு சொன்னா நிலம் தொடர்பாக இந்த புள்ளி எப்பயுமே
பூச்சிய வேகத்தில் இருக்கும். நாம் இதுக்கு நிறைய கேள்வி பார்த்துட்டோம். ஆனா பிரேக் அடிக்க போல இந்த சில்லு வந்து உருள மாட்டா, அப்படியே தேய்ச்சிக்கு போகும். இந்த கட்டத்துல தாக்குறது இயக்கவியல். நிலையல் என்ற பெருமானம் மாறிக்கு போகும். அப்ப நிலையல்ல உச்ச பெருமானம் வந்து எல்லை நிலைமையில பெறப்படும். ஆகவே இந்த கேள்வி அர்த்தம் என்னன்னா, டயர் உருள போல இங்க எல்லை விடாத மேக்சிமம் பெருமானத்தை நிலையில் விடாத மேக்சிமம் பெருமானம் எல்லையை கருதுங்கோ, பிரேக் அடித்துடனே இயக்கவியல பாவீங்கிறது மீனிங். அப்ப அந்த சொல்லை நாம வழங்கி எடுத்துட்டோம். சரி அப்படியா? இப்ப பி பாட்டை பாருங்க பிள்ளையா. பி பாட்டுல மூணாவது ரோமன் 1. மோட்டார் கார் ஒரு கிளை நேர்கோட்டு கரட்டு வீதியில் 6 மூடுகளுடன் செல்லும் சந்தர்ப்பம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏ அல்லது பி ஆகிய சில்லுகளை உமது விடைத்தாளில் A, B ஆகிய சில்லுகளை உமது விடைத்தாளில் பிரதி செய்து ஒரு ஆய்வு காரணமாக ஒரு முட்சில்லு A மீதுள்ள விசை FA எனவும் ஒரு பிட்சில்லு B மீதுள்ள விசையை FB எனவும் குறிக்க. அத்துடன் 6 முடுகும் போது FA FB ஆகிய பெருமானங்களை ஒப்பிடட்டாம். ஆகவே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, டயரத்தான் கீழே சொல்லிக்காங்க என்றாலும் நான் வாகனத்தை இருக்கிறேன். சரி அப்படியா? அப்ப வாகனம் இப்படி இருக்கு. சரி அப்படியா? இப்ப இதுல இங்க தாக்குறது B, இங்க தாக்குறது A. இந்த கேள்வியில் என்ன சொல்லினாங்கன்னா, இது முற்றிலோட தொடர்பட்ட வாகனமா. ஆகவே இயக்கத்தை செய்ய போறது இந்த டயர் தான். ஆகவே இயக்கத்தை செய்யறாளுக்கு அதன் திசை வழியே FA இருக்கும். சரி அப்படியா? இவர் முன்னுக்கு வாகனம் போறதால நிலத்தின் மீது பிரயோகிக்கப்பட்ட விசையால இது உருள்வார். இதுல தாக்குற விசை வந்து FB பிள்ளையார். இங்க இயக்கத்தை ஆரம்பிக்கிறது இயங்குறது எல்லாமே FAயின் காரணமாகத்தான் வாகனம் முன்னோக்கி போகுது. வாகனம் முன்னோக்கி போறதால இந்த டயர் உருள வேண்டி வரும். அப்ப நிலத்துல அப்படியே தேய்ச்சிக்கு போகல தானே பிள்ளையார். அந்த டைம்ல இதுல தாக்குற விசை தான் FB. இது உருள வைக்கிற விசை. ஆகவே நமக்கு ஆர்வலூர்ல போறதால FA பெருது FB என்கிறத எழுத சொல்லாங்க. FA பெருது FB வாகனம் எப்பயும் இது பெருசு ஆகிக்கும் ஆர்வலூர்ல போகக்கூட. சரி அப்படியா? அப்ப இதை காட்ட சொல்லாங்க மூணாவது இதுல. ரெண்டாவது பாட் சாரதியுடன் முட்சில்லு செலுத்திய மோட்டார் காரின் திணிவு 1200 கிலோகிராம் எனவும் அது 4 சில்லுகளுக்கும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது எனவும் கொள்கை. அப்போ ஒரு டயருக்கு 300 கிலோகிராம் வரும். இந்நிலைமையில் காரின் உயர்ந்தபட்ச தொடக்க செலுத்துகை விசையை கணிக்கட்டும். அப்ப என்ன சொல்லலாம்னு பிள்ளையார், உச்சகட்டம் எல்லை விசையை காணப்படும். அப்ப நம்ம 2 டயர் இங்க பார்க்க போறோம் பிள்ளையார். அப்ப ஒரு டயருக்கு அல்லது ஒரு சில்லுக்கு R = mg/4. அப்ப 1200 தர 10×4. சரியா? அப்ப 3000 நியூட்டன். இப்ப ஒரு சில்லுக்கு FL μL தர R. சரி அப்படியா? ஒரு சில்லுக்கு. அப்ப μLங்கிறது 0.8 சொல்லிக்காங்க. 0.8 தர 3000. அப்ப 8×3 2400 நியூட்டன். அப்போ ஒரு டயர்ல முன்னோக்கி தாக்குறது 2400 நியூட்டன் அப்படியால் கார்ல 300 டயர் 2 இருக்கு. அப்ப கார்ல 300 டயர் 2 இருக்கிறதுனால நான் இங்க எழுதுறேன், இரு சில்லுகள் மூலமாகவும் கிடைக்கும் மொத்த விசை வந்து F = 2FL சமனாக போது 2 தர 2400 4800 நியூட்டன். அப்ப இதை விளங்கிடுங்க பிள்ளையார். கேள்வி என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா, கார்ல இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு மொத்த திணிவு 1200 கிலோகிராமா. அப்ப இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க உச்சகட்ட விசையை பாவிங்கன்னு சொல்லி, நிலையியல் விசை. அப்ப உச்சகட்ட விசையை பாவிக்க சென்றதுனால நான் F = μR பாவிக்கணும். ஒரு டயருக்கு கண்டு போட்டு அதை 2ஆல பெருக்க போறேன். அப்ப ஒரு டயருக்கு அங்க போல 1200 கிராமும் 4 டயருக்கும் பிரிப்படுது. அப்ப ஒரு டயருக்கு கிடைக்க போறது 3000 நியூட்டன். ஒரு ஆய்வுக்குணகம் 0.8 தந்திருக்காங்க. அப்ப 0.8 தர 3000ங்கிறது 8 தர 300 2400 நியூட்டன். ஒரு டயருக்கு கிடைக்கிற FA. அப்ப 2 டயருக்கு கிடைக்க போறது வந்து 2 தர 2400 4800 நியூட்டனை கண்டிங்க. சரி, இப்ப கண்டுட்டோம். இப்ப மூணாவது பாட்
மோட்டார் கார் கிடைநீர் திசை வழியே 72 km/h எனும் சீரான வேகத்துடன் செல்லும் போது இயக்கத்துக்கு எதிராக உள்ள மொத்த தடை விசை 5520 நியூட்டன் ஆகும். அவ்வேகத்தில் மோட்டார் காரின் வலுவை காண்டாம். அப்ப P சமன் FV ஆகி போகுது. அப்போ உயர் வேகத்துல பயணம் செய்யக்கூட பிள்ளைகள் உயர் வேகம் ஒரு மாறா வேகம். உயர் வேகத்துல பயணம் செய்யக்கூட தடை விசையும் இயக்கத்துக்கு எதிரான விசையும் மோட்டார் காரால் வழங்கப்படுற விசையும் சமனாக இருக்க போகுது. அந்த விசையை வேகத்தால பிரிக்கணும்னு சொன்னா வலு வரும். இப்ப வேகத்தை காணணும் முடியாது. வேகம் 72 km/h. இதை ms-1க்கு மாற்ற போல நாம் 5 டைரக்டா பெருக்குவோம். ஆனா ஒரு செய்முறை செய்யறோம்னு சொன்னா 1000 பெருக்கி 3600 பிரிப்போம். அப்ப இது உண்மையா 5×18 தான். அப்ப 5×18 பார்த்தோம் 72 18 பிரித்தோம்னா இதை சுருக்கி 5×18 வரும். அப்ப 72 18 பிரித்தோம்னா 4 4 20 20 ms-1 20 ms-1. இப்ப P சமன் F × V. அப்ப மாறா தடை விசை 520 தர 20. அப்ப 104 நியூட்டன் 104 வாட்ஸ். ஏன் வலு 104. அப்ப 10.4 கிலோவாட் சரி வரும். சரி அப்படியா? 4வது பார்ட். பின்னர் மோட்டார் கார் கிடையுடன் 12 பாகை சாய்வுள்ள ஏற்றம் இருக்கும் ஒரு வீதியில் B3 குறிப்பிட்ட அதே வலுவுடன் ஏறுகிறது. இந்த 10,400 ஏறுகிறது. இங்கு இயக்கத்துக்கு எதிரே உள்ள மொத்த தடை விசை 200. அப்ப இயக்கத்துக்கு எதிரே உள்ள மொத்த தடை விசை 200. தடை விசை 200. கார் ஏறும்போது உயர்ந்தபட்ச வேகத்தை காணலாம். அப்ப இந்த சாய்வுல கார் இப்படி ஏற போகுது. காரால பிரிவிக்கப்படுற இந்த கோணம் 8 பாகையா, கோணம் 12 பாகை 12 பாகை. அப்ப இதுல நமக்கு இந்தியால தடை விசை தாக்கலாம் 200. தடை விசை F. இது மோட்டார் கார வலுவால தாக்குற விசை F1. இந்தியால mg பிரித்த கூறு mg sin θ தாக்கும். சரி அப்படியா? அப்ப W பிரித்த கூறு தாக்க போகுது. அப்ப நான் இந்த திசையில சமநிலை பிரயோஜனம் அப்படியா F சமன் F1 சமன் F1 சமன் W mg sin 12 சக உராய்வு விசை தடை விசை 200. mg sin 12 சக 200. சரி அப்படியா? இப்ப இதுல திணிவு 1200 தர 10 sin 12 பாகையை தசம் 2 சொல்லி எடுக்கட்டான். 0.2 சக 200. அப்ப மொத்த விசை சமன் என்ன செய்யணும்? இதுல நமக்கு இந்த 2400 2600 தான் மொத்த தடை விசை. இப்ப P சமன் FV பாவிச்சேன்னா P சமன் F × V பாவிச்சேன்னா வலு 10,400 வலு. நான் இங்க கண்டது 10,400. அது சமன் 2600 தர வேகம் V. அப்ப இது ரெண்டையும் சுருக்கணும் பிள்ளையால் இது 104/26 சொல்லி வரும். ஆகவே நான் 2ஆல் சுருக்கணும்னா 52/13 சொல்லி வரும். அப்ப V சமன் 52/13. 52/13 4. அப்ப V சமன் 4. சரியா பிள்ளையா? அப்ப V சமன் 4 ms-1. சரியா பிள்ளையா? ஆகவே 4வது பாட்டு வரைக்கும் கண்டுட்டேன். இப்ப 5வது பாட்டுக்கு போறதுக்கு போது இவ்வளவு மலிக்கன் இதை விளங்கிடுங்க பிள்ளையார். இப்ப 5வது பாட்டை பார்ப்போம் பிள்ளையார். 5வது பாட். மோட்டார் கார் மறுபடியும் கிடை நேர் வீதியில் 72 km/h எனும் சீரான வேகத்தில் செல்லும் போது சாரதி வீதியின் முன்னால்
35 மீட்டர் உள்ள ஒரு 35 மீட்டர் தூரத்தில் ஒரு தடை இருப்பதை சடுதியாக கண்டார். அவர் கணப்பொழுதில் தடுப்புகளை பிரயோகித்த போது 4 சில்லுகளும் லொக்காகி பூட்டப்பட்டு டயர் உருளாமல் நழுவத் தொடங்கின. இந்நிலைமையில் தாக்கும் உராய்வு குணகத்தை சரியாக இனங்கண்டு உரிய காரணங்களையும் கணிப்புகளையும் தந்து மோட்டார் கார் தடையுடன் மோதுமா மோதாதா என குறிப்பிடுக. தடுப்பை பிரயோகிப்பதற்கு முன்னர் சாரதியின் எதிர்த்தாக்க நேரத்தை புறக்கணிக்க. ரியாக்ஷன் டைம் சொன்னா இந்த 2 வகையான டைமிங் பிள்ளையால், ஒன்று ரியாக்ஷன் டைம், மற்றது பிரேக்கிங் டைம். மூலாவது அது தூரத்தில் எந்த தொழிற்படும் ரியாக்டிங் டிஸ்டன்ஸ், பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். இப்ப ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் பிள்ளையால் நான் தடையை பார்த்த உடனே பார்த்ததுக்கும் பிரேக் பிடிக்கிறதுக்கும் இடையில வாகனம் பயணம் செய்யற தூரத்தை ரியாக்ஷன் டிஸ்டன்ஸ் சொல்றேன். அதுக்குரிய டைம் தான் ரியாக்ஷன் டைம். பிரேக் அடிச்சதுல இருந்து தேய்ச்சிக்கு போகும்ல பிள்ளையால், பிரேக் பிடிச்சதுல இருந்து வாகனம் நிற்கும் வரைக்குமான நேரத்தை பிரேக்கிங் டைம் சொல்ற. அது பயணம் செய்யற தூரம் வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். இந்த ரியாக்ஷன் டைம் டிஸ்டன்ஸை புறக்கணிக்கத்தான் அவர் கண்டத்துல இருந்து பிரேக் பிடிக்காத கொள்வோம். சரியா பிள்ளையார்? ஆகவே இங்க மூலாவது காரணம், மூலாவது நான் என்ன உராய்வு குணத்தை பாவிக்கணும்னு சொல்லுவோம் பிள்ளையார், நான் பிரேக் பிடிச்சதுனால சில்லுகள் உருளாமல் நழுவி செல்வதனால் இங்கு இயக்கவியல் உராய்வு தொழிற்படும். சில்லுகள் உருளாமல் நழுவி செல்வதால் இங்கு இயக்கவியல் உராய்வு தொழிற்படும். ஆகவே மியூ டி பயன்படுத்தப்படும். நாம் என்னத்தை பாவிக்கும் அதுக்கு காரணங்கள் தாங்க. சில்லுகள் உருளாமல் நழுவி செல்வதால இங்கு இயக்கவியல் உராய்வு தொழிற்படும். ஆகவே மியூடி பயன்படுத்தப்படும். இப்ப இங்க மொத்தமா எஃப்டி சமன் 4 டயருக்கும் பொதுவாக பாவிக்க எஃப்டி சமன் மியூ டி இன்டு ஆர். அப்ப மியூ டிங்கிறது 0.5 தர ஆர் வந்து 1200 தர 10 எம்ஜி. சரி அப்படியா? அப்ப நமக்கு இங்க 6000 நியூட்டன் வரும். சரியா? அரை தானே பிள்ளையார், அரை. அப்ப இது அரைங்கிறதுனால 6000 நியூட்டன் வருவார். இப்ப என்ன கேட்டீங்கன்னா பிள்ளையார், இதான் 6000 நியூட்டன் தடை விசை. சரியா பிள்ளையார்? இப்ப வாகனம் எத்தனை ms-1 வருது பிள்ளையார்? வாகனம் வந்து 20 ms-1 வருது. ஆகவே 20 ms-1 வாரது 6000 தடைக்கு எதிராக எவ்வளவு தூரம் போச்சுன்னு கேட்டா பாதை கிடையாகிறதால் அழுத்த சக்தி மாற்றம் இல்லை. மொத்த இயக்க சக்தியும் தடையில விரியமாகிற சக்திக்கு பாவிக்கப்படும். இந்த கேள்வியை 2 வகையா செய்யலாம். நான் மூலாவது செஞ்சு காட்டுறேன், 2வது நீங்க செஞ்சிடுங்க. நான் ஸ்டெப்ஸ் சொல்றேன். அப்ப மூலாவது என்ன நடக்க போச்சுன்னா பிள்ளையார், இயக்க சக்தி 12mv வர்க்கம் சமன் தடையில விரியமான சக்தி F into S. அப்ப அரை தர இயக்கப்பாட்டு சக்தி அரை தர திடீர் 1200 தர வேகத்தின் வர்க்கம் அங்க கூட 20 தர 20. வேகத்தின் வர்க்கம் சமன் தடை விசை 6000 தர எஸ். எஸ் நமக்கு தெரியா. இந்த எஸ் வந்து 35 விட குறைய வந்தா தடையில மோதாது, 35 விட கூட வந்தா தடையில மோதும். அப்ப நான் இதை சுருக்கினேன்னு நினைச்சேன்னா இதுல 2ஆல சுருக்கினேன்னு நினைச்சேன்னா 600, இஞ்சல பிரித்த நினைச்சேன்னா 10 அந்த 10 இதோட வெட்டி நினைச்சேன்னா எஸ் சமன் 40 மீட்டர் வரும். இந்த 40 மீட்டர் வந்து 35 விட பெரிது. 40 பெரிது 35. அப்ப எஸ் பெரிது 35 மீட்டர். ஆகவே தடையுடன் மோதும். இந்த எஸ் காரணத்துக்கு இன்னொரு முறை என்ன பிள்ளையார், நான் 1200க்கும் எஃப் சமன் எம்ஏ பாவிச்சேன்னா இதான் எஃப். அப்ப எஃப் எதிர் திசையில இருக்க போது எஃப் சமன் எம்ஏ பாவிச்சேன்னா அமர்முடுகளை பார்க்கலாம். அந்த அமர்முடுகளை வச்சு வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சமன் 2as பாவிச்சேன்னா இதே 40 மீட்டர் வரும். இதே 40 மீட்டர் வரும். ஆகவே இது 5வது மூலாவது. 5வது 2வது என்ன கேட்டீங்கன்னா பிள்ளையார், 5வது தடுப்புகளை பிரயோகிக்கையில் டயர்கள் நழுவினால் மோட்டார் கார் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் அதிக தூரத்துக்கு செல்கின்றமையால் விபத்துகள் ஏற்படலாம்.
டயர்கள் உருளாமல் நழுவுவதை தவிர்ப்பதற்கு மோட்டார் கார்களில் பூட்டெதிர் தடுப்பு தொகுதி ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. தடுப்பை பிரயோகிக்கையில் டயர்களில் நழுவத் தொடங்கும் போது ஏபிஎஸ் தன்னியக்கமாக தடுப்புகளை விடுவித்து டயர்களை மறுபடியும் உருள்வதற்கு இடம் அளிக்கிறது. இச்செயல் ஒரு செகண்டுக்கு பல தடவைகள் நடைபெறும் அதிர்வுகளை அதன் விளைவாக உண்டாகும் பயன்படும் உராய்வு குணகம் எல்லை உராய்வு குணகத்திலும் கிட்டிய ஒரு பெருமானத்தை எடுக்கிறது. மோட்டார் காரில் ஏபிஎஸ் தொழிற்படும் போது அது பயன்படும் உராய்வு குணகம் 0.75 ஆகும். இப்போ அன்னளவானோடு நம்ம 0.8 பாவிக்கிறோம்ல, அன்னளவாண்டா 0.5. B5 குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துக்கு ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட மோட்டார் காரின் புதிய நிறுத்தும் தூரத்தை குறிப்பிட்டான். ஆகவே இங்க நான் 0.5 பாவிச்சதுக்கு பதிலாக நான் 0.75 பாவிச்சிருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்காங்க. சரி, அப்ப 7 பாவிச்சிருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்காங்க. அப்ப இந்த கேள்வியில இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா பிள்ளையார், இந்த கேள்விக்கு இதே கேஸுக்கு நாம் என்ன செய்ய போறோம் சொன்னா, சாதாரணமாக மோட்டார் சைக்கிளில் போராக்களுக்கு மோட்டார் சைக்கிள் எந்த சிஸ்டம் இல்லை, மோட்டார் சைக்கிளில் போய் தடுப்பொண்டை பார்த்து போட்டு பிரேக் அடித்தோம்னா அப்படியே தேய்ச்சிக்கு போகக்குள்ள கட்டுப்பாடு நம்மளோட கையிலிக்க மாட்டோம். என்ன காரணம் பண்ணிச்சோன்னா, நம்ம பிரேக்கை தான் பிடிச்சிப்போம். பிரேக்கில் தேய்ச்சி போகிறத எப்படி நாம் நிப்பாட்டுறேன், உருள்றத நிப்பாட்டலாம். பிரேக் பிடிச்சி நிற்கிறது தேய்ச்சிக்கு போகக்குள்ள எதை பிடிச்சி நிப்பாட்டுறேன். அந்த டைமில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் என்ன செய்வாங்க பிள்ளையார், டக்குன்னு பிரேக்கை பிடிச்சி விடுவாங்க. இப்போ மோட்டர் சைக்கிளில் முன்னுக்கிற டிஸ்க் பிரேக்கு பைக் டயர் நேராகிக்கணும், கழிஞ்சிருந்தா தூக்கி எறிஞ்சிடும். நேராகிக்க போல சடனாக ஒரு பிரேக்கை பார்த்தா டக்குன்னு பிடிச்சி விடுவாங்க. அது தெரியாதாக பிடிச்சி விட்டா வேற கேஸ். சரியா, தெரிஞ்சாங்க டக்குன்னு பிடிச்சி விட்டாங்கண்டா பிடிச்சிக்க கூட எவ்வளோ தூரம் போகும் பிள்ளையார், அதை விட குறைய தூரத்தில் வாகனம் ஸ்லோவாயிடும். சரியா பிள்ளையார், அதைத்தான் இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் சரி தரலாங்க. ஆகவே இப்போ நான் மியூக்கு பதிலாக 0.75 பாவிக்க போகிறேன். அப்போ மியூக்கு பதிலாக நான் 0.75 பாவிக்க போகிறேன். பாருங்க பிள்ளையார், அப்போ FD டேஸ் சமன் மியூ டேஸ் இன்டூ R. ஆகவே நமக்கு இது என்ன வரப்போச்சுன்னா பிள்ளையார், இதில் இதே செட்டப்புக்கு 0.75 பாவிக்கலாம். அப்போ 0.75 தர நாம் என்ன செய்ய போறோம் பிள்ளையார், இதுல 1200 தர 10. சரி, 1200 தர 10. உண்மையா நாம 5 நாம என்ன செய்யறோம் 5 2ஆல பிரிச்சு 3ஆல பெருக்கிறோம். அப்ப 5 2ஆல பிரிச்சு 3ஆல பெருக்கிறோம். இதுல 40 3ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கிறோம். அப்புறம் வந்து சேரும் பாருங்க. சரியா, தர 6. அப்ப நாம என்ன வரும் பிள்ளையார், இது 3×4. அப்ப 3×4ங்கிறதுனால அப்ப 3×4 தர 10. அப்ப 3×4 தர 10 போல 4 12 பிரிச்சோம்னா 3. அப்ப நமக்கு 3 9000 நியூட்டன் வருவார். சரி, 9000 நியூட்டன் வருவார். 6 3ஆல 2ஆல பிரிச்சு 3 பங்கு இல்லையா, அப்போ 9000 நியூட்டன் வருவார். இப்போ என்ன செய்ய போறோம்னா, அதே போல half mv வர்க்கம் சமன் f dash into x dash பாவிக்க போல அரை தர 1200 தர வேகம் 20 தர 20 சமன் f dash 9000 தர s dash பார்க்க போறோம். சரியா இல்லையா? அப்ப இதுல நான் சுருக்குறேன்னு சொன்னா இந்த 2 சைவரையும் இந்த சைவரையும் இந்த 3 சைவரையும் விட்டுறேன். நான் வேற தான் வெட்டி காட்டுறேன். இந்த 2 சைவரையும் இந்த சைவரையும் இந்த 3 சைவரையும் வெட்டிட்டேன். சரியா? இந்த ஒரு ரெண்டையும் இந்த ஒரு ரெண்டையும் வெட்டிட்டேன். இதுல 3ஆல சுருக்கணும் பிள்ளையால் இங்க 4 வருவார், இங்க 3 வருவார். அப்ப 80 3ஆல சுருக்கினா சரி. அப்ப 80 3ஆல சுருக்கினா பிள்ளையால் 3 6 20லையும் 6 3 18 26.67 மீட்டர் வருவார். அப்ப நான் சின்ன கேஸ் தான். 40 3ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கிறது, 40 2ஆல பிரிச்சு 3ஆல பிரிக்கிறது. அப்ப நமக்கு மைண்டால cross செக் பண்ணிக்கலாம் நம்ம செய்யற சரியா போலான்னு சொல்லி. அப்ப s dash சமன் 26.67 மீட்டர். இது சிறிது 35 மீட்டரை விட. ஆகவே s dash சிறிது 35 மீட்டர். ஆகவே தடையுடன் மோத மாட்டாது. தடையுடன் மோதாது. சரி அப்படியா? இப்ப 6வது பாட்டுக்கு வருவோம்.
ஆறாவது பாட். பின்னர் மோட்டார் கார் வளைவாரை 18 மீட்டரை உடைய கிடைவட்ட வீதியில் பிரவேசிக்கிறது. இங்கு உராய்வு குணகங்கள் மேலே பியில் உள்ள அதே பெருமானங்களை கொண்டிருப்பின் கார் நழுவாமல் பாதுகாப்பாக செல்லத்தக்க உயர்ந்தபட்ச வேகத்தை கட்டிக்காங்க. ஆகவே மைய நோக்கு விசை சமன், மைய நோக்கு விசையை பாவிக்கப்படும் மைய நோக்கு விசை சமன் எஃப். அப்ப எல்லை உராய்வில் உயர்ந்தபட்ச விசை தாக்குமங்கிறத சொல்லி போட்டு மைய நோக்கு விசை எஃப் சமன், மைய நோக்கு விசை எஃப் சமன் எம்ஆர் ஒமேகா வர்க்கம், எஃப்எல் சமன் எம்ஆர் ஒமேகா வர்க்கம் அல்லது நேர்கோட்டு கதையை தங்கிட்டாங்க. அப்ப நாம எம்வி வர்க்கத்திங்கு சிமோல் ஆரை போடலாம். அப்ப எஃப்எல் இப்ப நான் என்ன போடலாம் அப்படியா மியூ எல் இன்டூ எம்ஜி, மியூ எல் தர எம்ஜி சமன் மியூ எல் தர எம்ஜி சமன் எம் வி வர்க்கத்திங்கு சிமோல் ஆர். இங்க எம்மும் எம்மும் வெட்டுப்பாட்டு செஞ்சுனா அப்படியா வி சமன் வர்க்கமூலம் மியூ எல், வர்க்கமூலம் மியூ எல் ஜி ஆர் சரி வருவார். சரி அப்படியா வர்க்கமூலம் இங்க மியூ எல் என்ன அப்படியா 0.8, அவ 0.8 தர 10 தர ஆர் வந்து 18 மீட்டர் தான். அப்ப 10ஐயும் தசமட்டையும் 18 தர 8 அப்படியா 18 தர 4 72, 72 தர 4 வந்து 144. அப்ப 144 வர்க்கமூலம் எடுத்து வந்துன்னா வி சமன் 12 ms - 1 வருவார். சரி அப்படியா அப்ப 12 ms - 1 வருவார். இதுல நான் செல்லணும். இதுல வளைவு பாதை வளையங்கும் போது மையம் நோக்கி தாக்குற உராய் விசை நிலையல் உராய் விசைங்கிற வசனத்தை சொல்லி, ஆகவே நான் எல்லை உராய் விசை தாக்குது, ஆகவே நிலையல் உராய் குணத்தை பாவிக்கணுங்கிற வசனத்தை சொல்லி போட்டு இவ்வளவு மொழி நான் சரி. இதான் பிள்ளை இந்த கேள்வி, இது ஒரு இலகுவான கேள்வி பிள்ளையார். நமக்கு கன்செப்ட் தெரிஞ்சிருந்தா காணும். இதை ஃபுல்லாக வளையம் எடுத்துக்கொள்ளுங்க.